வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கில் இருந்து லஞ்ச் வரைக்கும் உள்ள ரொட்டீன் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். மார்னிங் ஒரு 6 o'clock ஆயிருக்கு. லைட்டாக மழை தூறல் போட்டுக்கிட்டே இருக்கு. இது என்னோட அம்மா வீடு. இங்கே ஒரு சர்ச் ஃபெஸ்டிவல் இருக்குது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அம்மா வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்குது, அதனால் குழந்தைங்க ஜாலியாக விளையாடலாம். ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி ரொம்பலாம் இடம் இருக்காது, கொஞ்சம் ஒடுக்கமாக தான் இருக்கும். வீட்டோட முன்னாடி மட்டும்தான் கொஞ்சம் பிளேஸ் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா கார் விட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸும் க்ளோஸ் ஆயிரும், அந்த அளவில் தான் இருக்குது. அம்மா ஏற்கனவே டீ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அம்மா டீ தூளை எப்போவுமே பாலில் போட்டு தான் வேக வைப்பாங்க. அம்மா பண்ணுற டீ எப்போவுமே ஸ்பெஷல் தான். இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் ஃபஸ்ட்டு வேலை ஹாட் வாட்டர் ரெடி பண்ணுறது தான். அதை ரெடி பண்ணியாச்சு. வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே உளுந்து கஞ்சி இல்லைனா சிறுபேர் கஞ்சி ரெடி பண்ணிடுவோம். இன்றைக்கி சிறுபேர் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கஞ்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு காலைல டிஃபனுக்கு. குட்டிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஞ்சி எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த கஞ்சிக்கு சைடிஷாக துவையல் இல்லைன்னா ஊறுகாய் நல்லாயிருக்கும். துவையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் 5 பழுத்த மிளகாய் எடுத்துருக்கு இன்றைக்கி. அது கூட ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு போட்டுக்கோங்க. அது கூடவே புளியும், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போது துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். ஆனால் இந்த கஞ்சிக்கு மாங்காய் ஊறுகாய் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். துவையல் அரைச்சாச்சு. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இனி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இந்த பச்சடிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக முழு சீரகம் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். தாளிக்கும் போதே கருவேப்பிலை சேர்த்தா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். நல்லா சாஃப்டாகணும்னு வேண்டாம், ஓரளவு வதக்குனாலே போதும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சடிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ இதில் பூண்டு சேர்க்கணும். ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்த்தங்காய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மாங்காய், 1/2 கப் அளவு வெள்ளரிக்காய் சேர்த்துடலாம். ஒரு கத்திரிக்காய். இதில் நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு தான் அந்த பச்சடிக்கு புளிப்பு கொடுக்கும். அதனால் மாங்காவோட புளிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் மாங்காவோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாம் வெந்து நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ இதில் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த பச்சடி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது. அதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இந்த பச்சடியை பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு பதிலாக குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். அது குக் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பருப்பு குழம்புக்கு பருப்பை வேக வச்சிடலாம். 2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் அதில் ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் வேக வச்சிடலாம். பருப்பு வேகிற நேரத்தில் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், அதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சடி பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக்குறது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். காரம் புளிப்பு 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் புளிப்பு 2 பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க.
இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும். தேவைக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து பருப்பு குழம்பு கொஞ்சம் திக்காக சாப்பிடுவாங்க, அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு பருப்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்போட குவாலிட்டியை பொறுத்து பருப்பு வேகிற டைம் மாறும். சில பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சா போதும், ஆனால் வந்து சில பருப்புக்கு 4 விசில் வைக்கணும். தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. காயப்பொடி சேர்க்க மறந்துட்டு இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் பருப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இன்னைக்கு பருப்பு குழம்புக்கு பச்சை மிளகாய் தான் பயன்படுத்தி இருக்கோம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் பயன்படுத்தி கூட பருப்பு குழம்பு செய்யலாம். மிளகாய் தூள் பயன்படுத்தும் போது காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஈஸியாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இனி பருப்புக்கு தாளிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சது வெட்டி வச்சிருந்தா 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி சேர்க்கறதுக்கு பதிலாக பருப்பு கூட வேக வச்சும் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை பருப்புல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க. டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆயாச்சு. இனி பூண்டு ரசம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த சைஸ் புளியை கரைச்சி புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் வெட்டி வச்சிருந்த 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். தக்காளி ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அது கூட ரெடி பண்ணி வச்சிருந்த புளி கரைசல் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சூடுபடுத்திடலாம். ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது, நல்லா சூடாகி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொதி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சக்கை அவியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்பா வீட்டிலே சக்கை மரம் நிற்குது, அந்த சக்கையை தான் அவியலுக்கு எடுத்திருக்கோம். வெட்டி வச்சிருந்த சக்கையை இப்போ சேர்த்துடலாம். நாங்கள் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் சக்கையில் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கோம். வீட்டில் நிறைய பேர் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பல்காக பண்ணுறோம். சக்கை அவியல் பண்ணும்போது பலாப்பழ கொட்டையும் சேர்க்கணும். 20 சக்கப்பழத்தோட கொட்டையை எடுத்து அதோட தோலையும் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஏன்னா சக்கொட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்கும், அதனால் கழுவி தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இது வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பலாப்பழ கொட்டையை எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்தாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். அது கூட சக்கைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 8 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அது கூட 3 பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம்,
1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சக்கை நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இன்னைக்கு சக்கை அவியலுக்கு மசாலா 2 பேட்சாக அரைச்சி எடுத்தேன். ஏன்னா சக்கை அவியலுக்கு தேங்காவும் காரமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். சக்கை அவியல் ரெடி ஆயாச்சு. எல்லாரும் பந்திக்கு உட்காந்தாச்சு. இப்போ வந்து பச்சடி, அதுக்கப்புறம் வந்து சக்கை அவியல், நேத்திக்கு வச்சுருந்த கொஞ்சம் காரக்குழம்பு, அது கூட பருப்பு குழம்பையும் ஊற்றி நல்லா சாப்பிட்றலாம். பருப்பு சாதம் முடிச்சதும் ரசத்தையும் ஊற்றி நல்லா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச்சோட ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆசையை தூண்டுற பானிபூரி கடை 4-5 இருந்துச்சு. அப்புறம் மேளம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கொரோனா லாக்டவுனால 2 வருஷமாக திருவிழா இல்லை. அதனால குட்டீஸுக்கு ரொம்ப மறந்து போயிருந்துச்சு இந்த திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. நைட் நேரத்தில் இந்த மாதிரி லைட்டோட வெளிச்சங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இந்த மாதிரி லைட் மட்டும் இல்லை, நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருந்தது, நிறைய கடைகள் இருந்தது. அது மாதிரி குட்டீஸ் விளையாடுறதுக்கு அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. இதுதான் எங்கள் ஊர் தேர். இது என்னோட 2 குட்டீஸ். அப்புறம் வந்து பையன் வந்து என்னோட அக்காவோட பையன். தேர் வந்து வலம் வர ஆரம்பிச்சாச்சு. இந்த தேரில் வந்து 4 வீல் இருக்கும். அதை பசங்க தான் ரொட்டேட் பண்ணி வந்து மூவ் பண்ணுவாங்க. டியோஷினி அண்ணனோட பையனை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் நடக்குதான்னு. இவங்க வெளியே வந்தால் கொஞ்சம் அப்பாவி மாதிரியே தான் முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக குட்டி பையன் சிரிச்சிட்டான். இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.